இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த போர் நிறைவடையாமலே இருக்குமாக இருந்தால், இன்னும் 2-3 மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த போர் நடக்குமாக இருந்தால், உங்களுக்கு பணப்பொதிகள் விழுந்திருக்கின்றன, உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றோம், இந்த பிரச்சனையை ஒரு சாட்டாக வைத்து நாங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றோம். இந்த சுத்து மாத்துக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், எங்களை சுற்றியும் இருப்பார்கள். ஆகவே மிக அவதானமாக ஒவ்வொன்றையும் நாங்கள் காய் நகர்த்தி செல்ல வேண்டும். இப்படியான ஆடம்பர ஆசைகளை கூறி எங்களை அதற்குள்ளே விழுத்த பார்ப்பார்கள். வணக்கம். தற்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் எல்லா நாடுகளுக்கு இடையிலேயும் பாரிய அளவிலான பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த பொருளாதார பிரச்சனை எங்களுடைய வீடுகளிலே ஒரு லைட்டை போடுவதற்கு கூட யோசிக்க வைத்திருக்கின்றது. என்று சொன்னால் நாடு சிக்கலுக்குள்ளே இருக்கின்றது இந்த போர் காரணமாக. இந்த போரை பற்றி சிந்திக்கின்ற அளவிலே போர் செய்கின்ற நாடுகள் இல்லை. குறிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த போரை நிறுத்துவதற்கு போன்ற எண்ணப்பாட்டிலே இல்லை. மக்கள் எங்களை போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகளில் இருக்கின்ற மக்கள் படுகின்ற துன்பங்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதாகவும் இல்லை. ஆனால் நாங்கள் வளர்ந்து வருகின்ற நாடுகளில் இருக்கின்ற நாங்கள் உணவுக்காக, கரண்ட் பில் கட்டுவதற்காக, ஏனைய விடயங்களுக்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவு சிரமப்படுகின்றோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தரப்படுகின்ற வருமானம் அந்தளவிலே தான் இருக்கின்றது. ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த நாட்டு பிரச்சனை காரணமாக நாங்கள் வேண்டுகின்ற பொருட்களினுடைய விலை உயர்ந்திருக்கின்றது. பாரிய பிரச்சனைகளுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன, சிக்கல் பட்டு கொண்டிருக்கின்றன. குடும்பங்களுடைய நிலை இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த போர் நிறைவடையாமலே இருக்குமாக இருந்தால், இன்னும் 2-3 மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த போர் நடக்குமாக இருந்தால், எங்கள் மக்களுடைய நிலை மிக மிக பாரிய அளவிலே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். உணவுப் பொருட்களுடைய விலை பாரிய அளவிலே ஏறி இருக்கின்றது. பால்மாக்கள் இனிமேல் கிடைக்காது. குறிப்பிட்ட பால்மாக்கள், ஐங்கர் போன்ற பால் பேக்கெட்டுகள் இனிமேல் கிடைக்காது என்றே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் கேட்கின்ற போது மிக கவலையாக இருக்கின்றது. என்ன செய்ய போகின்றோம், அடுத்த கட்டம் என்ன செய்ய போகின்றோம் என்ற நிலை தெரியாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் எரிபொருள் விலை ஏறி இருக்கிறது. அந்த நிலையினால் பொருட்களுடைய விலை ஏறி இருக்கிறது. இதனாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கின்ற உழைக்கின்ற மனிதர்களுடைய சிந்தனை எவ்வாறு எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கொண்டு செல்ல போகின்றோம் என்று. அன்றாடம் உழைக்கின்றவர்கள், மாதம் சம்பளம் பெறுகின்றவர்கள், இல்லாட்டி வணிக நிறுவனங்களூடாக தங்களுடைய முதலீடுகளை முதலிட்டு வருமானத்துக்காக காத்திருக்கின்றவர்கள் போன்ற பலர் சிந்தித்த வண்ணம் உள்ளார்கள். எங்களுடைய அன்றாட ரொட்டேஷன், அதாவது எப்படி நாங்கள் செலவுகளை செய்து வந்திருந்தோமோ அந்த ரொட்டேஷனுடைய செலவு அதிகரித்திருக்கின்றது. ஆனால் வருமானம் ஒரே அளவாகத்தான் இருக்கின்றது. இந்த வருமானம் இந்த செலவு இடையிலே பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருப்போம். இந்த செலவுக்கு இந்த வருமானம் போதுமானது என்ற ஒரு பிளான் செய்திருப்போம், ஒரு திட்டம் ஒன்று வகுத்திருப்போம். அந்த திட்டம் இப்போது சீர்குலைந்திருக்கின்றது. அப்போ காரணம் இந்த செலவு கூடி இருக்கின்றது. அப்போது நாங்கள் எவ்வாறு இந்த குடும்ப சுமைகளை எவ்வாறு நகர்த்த போகின்றோம், இந்த செலவை நாங்கள் எவ்வாறு சமாளிக்க போகின்றோம் என்ற பிரச்சனை எல்லா குடும்பங்களிடையும், எல்லா குடும்ப தலைவர்களுக்கு இடையிலேயும் காணப்படுகின்றது. இதனை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் மிக சிரமப்படுகின்றார்கள். இந்த நாட்டினுடைய, இந்த வெளிநாட்டு ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகளினுடைய இந்த போர் காரணமாக இதோடு சேர்ந்து பல திருட்டு சம்பவங்கள் அநேகமாக நடைபெற்று வருகின்றது. அந்த திருட்டு சம்பவங்களிலே நீங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். பேக்காட்டு பேர் வழிகள் தொலைபேசி மூலம் நேரிலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு பணப்பொதிகள் விழுந்திருக்கின்றன, உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றோம், இந்த பிரச்சனையை ஒரு சாட்டாக வைத்து நாங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றோம், நீங்கள் இவ்வளவு பணம் தாருங்கள் என்றெல்லாம் பலவாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த திருட்டு சம்பவங்களிலிருந்து நாங்கள் மிக மிக அவதானமாக ஒன்றையும் நகர்த்த வேண்டியிருக்கின்றது. என்று சொன்னால் இதை ஒரு சந்தர்ப்பமாக வைத்து எங்களை மீண்டும் கடன் சுமைகளிலே, மீண்டும் எங்களை ஒரு நெருக்கடிக்குள்ளே ஏற்படுத்த பார்ப்பார்கள். ஆகவே பிரச்சனைக்குள்ளே இருக்கின்ற மக்களாகிய நாங்கள் மீண்டும் பிரச்சனைகளுக்குள்ளே விழாமல் மிக தைரியமாக, நிதானமாக ஒரு விடயத்தையும் கடந்து செல்ல வேண்டும். இந்த சுத்து மாத்துக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், எங்களை சுற்றியும் இருப்பார்கள். ஆகவே மிக அவதானமாக ஒவ்வொன்றையும் நாங்கள் காய் நகர்த்தி செல்ல வேண்டும். இப்படியான ஆடம்பர ஆசைகளை கூறி எங்களை அதற்குள்ளே விழுத்த பார்ப்பார்கள். அதே மாதிரி திருட்டு கொலை சம்பவங்களும் நடக்கின்றது, வழிப்பறி நடக்கின்றது. எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக
திருட்டு சம்பவங்களுக்கெல்லாம் அதுக்கேற்ற வகையிலே எங்களை தயார்படுத்தி நாங்கள் இருக்க வேண்டும். இப்போது நடக்கின்ற இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலையிலே என்னால் இந்த விடயங்களை கூற வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு, உங்களுக்கு அது பிரியசனமான விடயமாக இருந்தால் இன்னும் ஒருவருக்கு அதை ஷேர் பண்ணிவிடுங்கள். அவரும் அதனால் பயனடையட்டும். சிலர் இந்த விடயங்களை அறியாமலே இந்த சில சூழ்ச்சி வேலைகளுக்குள்ளே விழுந்திருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.